பிள்ளைக்கு ஊர் இந்த ஊரா? ஊர் என்ன பேர் என்ன? ஊர் இதா. ஊர் என்ன பேர் என்ன? நாடு என்ன நகரம் என்ன? சில்லாவ போஸ்டா பட்டாவ புறம்போக்கா? சில்லாவ போஸ்டா. ஆமா. அப்படின்னா அதாவது ஜில்லானா மாவட்டமா இல்ல வட்டாரமா? வட்டாரமா. ஆமா. பட்டாவ புறம்போக்கா. இவளுக்கு ஆயிருச்சு ஆகலையா கல்யாணம்? ஆமா. இவ ரெண்டு பேருக்கு தொங்கிருச்சா தொங்கலையா? என்ன சொல்லுது? தாலி. வயதான காலத்துக்கு தப்புதப்பா யோசிக்காங்க. தாலி தொங்குதான்னு அதானே. இவங்க 3 பேரையும் கெட்டி தூக்கியாச்சா? கெட்டி கொடுத்தாச்சா? கெட்டி கொடுத்தாச்சா அப்படின்னு கேட்கணும். ஆமா. அதுல இந்த எந்த பிள்ளைங்க பார்க்கும்போது 2-3 பிள்ளைகளையும் பார்க்கும்போது நல்லா படிச்ச பிள்ளையாச்சு. அதனால எங்க உள்ள படுத்த உள்ளே படுக்கிறா படிச்ச பிள்ளைய இது 3மே. ஆமா. நாகரிகமா நடையும் உடையும் இந்த ஆடைகளை பாரு இந்த நாகரிகமா போட்டுருக்கா. கண்டிப்பா 3 பிள்ளையும் நம்ம ஊர் பிள்ளை கிடையாது. கண்டிப்பா இது 3மே தமிழ்நாட்டு பிள்ளைகளே கிடையாது. இது 3மே சுடுகாட்டு உள்ளது. காலைல 6 மணிக்கு பாருடா அப்படிதான் தெரியும். இல்லடா அதாவது சரி நல்லா படிச்ச பிள்ளையா தெரியுது. பெரிய இடத்துல பிறந்திருக்கும் தெரியுது. அதான் துணிமணி மேல நாகரிகமா இருக்கு. அதான் நம்மள மாதிரி கஷ்டப்பட்ட குடும்பத்துல பிறந்தா ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு சேலையை வாங்கி மேல இருந்து கீழே வரைக்கும் எதுவும் அங்க தெரியாத அளவுக்கு உடுத்திட்டு வருவா. இவ பணக்கார வீட்டு பிள்ளையா இருக்க போய் பண்ணி குட்டியா இருக்கா. ஆமா. அதான் அவ வயசுல என்னமோ வித்தியாசமா தொங்குது. பெரிய என்னமோ குத்தி இருக்காங்க. அப்படி சொல்லிட்டா? சரி சரி. ஊருக்கு போய் பாரு தன்னால அலையுது ஒரு உருத்த பண்ணி அலையுது. ஆமாமா. இல்லம்மா பண்ணி விட்டீங்க ரெடி பண்ணி வந்திருக்காங்களே பிள்ளைங்க முகலட்சணமா வந்திருக்காங்களே. போகக்கூடாதுமா. நீ வரும்போது 3 பொட்டை பிள்ளையும் மேக்கப் பண்ணி வந்துடும். மேக்கப் பண்ணி வந்தாலே ஆளுங்க பாப்பாங்க. மேக்கப் பண்ணாம யாரும் பாப்பாங்களா? அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சும்மா பண்ணி வந்து கம்மாயில தான் கிடக்கும். அங்கதான் கிடக்கும். ஓடை கிடக்கும் சாக்கடை கிடக்கும். எங்க சேர் யாரும் பாப்பாங்க. எங்க சேர் அதிகமா இருக்கும் அங்கதான் இருக்கும். அத பாருங்க. கண்டிப்பா யோசனையோட பேசு. ஏமா நீங்க இந்த ஊர் பிள்ளைய மாதிரி தெரியல. எப்படி தெரியுது? வெளியூர் பிள்ளைய மாதிரி தெரியுது. அப்படியா? ஏன்னா இந்த ஊர் பிள்ளைகளா இருந்தா தான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. அதான் நீங்க வெளியூர் பிள்ளைங்க. நாங்க வெளியூர்ல இருந்து வர தினுசா இருக்கு. இந்த கடைசில ஒரு புள்ள நிக்குவாரு. இது ஒரு தினுசா இருக்கு. அது வயிறு ஏறுமா இருக்கு. வாய் வயிறுமா இருக்கும். ஏன் நிறைய புள்ள இருக்கு. வயிறு கையுமா இருக்கு. ஆமா. வாயும் கையுமா இருக்கு. ஆமா. எல்லாம் நல்லா இருக்கு. ஆமா. அதே அந்த பிள்ளையும் ஒரு தினுசா இருக்கு. ஆமா. இந்த பிள்ளையும் ஒரு தினுசா இருக்கு. அப்படியே ஊரை கேட்டோம். இப்ப கூப்பிட்டு பேரை கேட்போம். ஏமா பொம்பளை பிள்ளையா? ஓடியாமா ஏமா அப்பட ஊர் அழகா சொன்னீங்க. ஆமா. இப்போ அக்கா தங்கச்சி 3 பேரும் பேரை சொல்லுங்கம்மா. பேரை சொல்லுங்கம்மா. ஆமா. யாரு அவங்க சொன்னா ஏன் பேர் சொன்னா? என் அக்கா பேர் வந்து காசினி. என்ன பேரு? அதெல்லாம் வாய்க்குள்ள வராதம்மா. அதெல்லாம் வாய்க்குள்ள வராது. உன் பேரு? காசினி. ஆஹா. அவன் நக்குமா. எப்ப நக்குவா? பஞ்சாமிரதம் கொடுத்தா நக்குவா. சினிமா நடிகை நக்குவாளோ? நக்குமா. சரி. என்ன உன் பேர் குப்புரக்காவா? ஊர்மிச்சா? ஊர்மிச்சுனா நல்லா இருக்கும். ஆமா தெளிவா விவரமா சொல்லு. ஆமா சரி. எங்க பேரா? எங்க பேர் என்னமா? எங்க அண்ணன் மூத்தவர் இருக்காருல அவர் பேரு வேட்டிய கிளி. இந்த அடிக்காம அண்ணன் சின்ன அண்ணன் அவன் பேரு டவுசர் கிளி. இவன் பேரு சட்டைய கிளி. என் பேரு கோமணத்த கிளி. என்னமா அவன் சொன்னது அன்னை கிளி வண்ணை கிளி சொர்ண கிளி. ஆமா. நீ வேட்டி கிளி சட்டை கிளி கோமணத்து கிளியா? அதுவும் கிளி இதுவும் கிளியில. ஆமா அதெல்லாம் நல்லா விடுவோம்மா. ஆமா கூப்பிட்டு பாப்போம். பிள்ளை எந்த பிள்ளை முன்ன வராளோ சரி பிடிச்ச கல்யாணம் முடிச்சிடும். அப்படியா? கூப்பிட்டு பாப்போமா? கூப்பிட்டு பாக்கியா? வருதே 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 வருதே. ஏழே இது நல்லா ஊர் மேந்த கழுதல சுத்தி சுத்தி வருது.
வருது முக்குனா மிச்சம் இந்த கிட்ட வந்து கிட்ட வந்தா தவுடு கரெக்டா போனா அங்க போயிட்டு கடைசி இளவட்ட புள்ளை எங்க இருக்கோ அங்க போயிட்டா அவ நடக்காம அதானே இந்த அப்படி கூட பாப்போமா அவளை கூப்பிடு உள்ள மூத்த கிளி வருதே 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 இது எப்படி இருக்கு இது நமக்கு சரிப்பட்டு வராதுடா ஏன்டா அதாவது நம்ம வேலை சொல்லி பார்க்கலாம்னு இவ பாத்துருவா போல என்ன இவ பாத்துருவா இவ பாத்துருவா அதனால இவ நமக்கு வேண்டாம்டா இது செட் ஆகாது ஓட்டிடுவா சோறு ரோட்ல பள்ளி இப்ப பள்ளி மாதிரி தான் இருக்கான் ஆமா இவனை கெட்டி போட்டு இருக்கோ உண்மையான பள்ளியா மாறிடுவேன் சாப்பிட்டு சோறு ரோட காமிச்சிருவா பெயிண்ட் கணக்க ஒட்டிக்கிடுவாங்க அந்த அப்படி கூட பாப்பா சரி உள்ள சொன்ன கிளி வருதே வருதே கூட மைக் வச்சிருக்காரு இவளுக்கு குடும்ப கட்டுப்பாடு அதான் நடுக்குண்டு ஒண்ணு வச்சிருக்கு நடுவுல வச்சிருக்கு ஆமா அது பரவாயில்ல நல்ல புள்ளியாத்தான் இருக்கு நல்லபடியா தெரியுது ஆமா பார்த்தோமே அந்த புள்ளி நல்லாத்தான் இருக்கு உள்ள அன்னை கிளி அருகிலே வந்து நில்லு உள்ள அன்னை கிளி அருகிலே வந்து ஓஹோ ஆண்கள் ரொம்ப உண்டு அத்தனையும் எனக்கு ஆண்கள் ரொம்ப உண்டு அத்தனையும் ஏ உள்ள அன்னை கிளி அருகிலே வந்து நில்லு ஏ உள்ள அன்னை கிளி அருகிலே வந்து நில்லு ஆசைகள் ரொம்ப உண்டு அத்தனையும் தெரியுது ஆசைகள் ரொம்ப உண்டு அத்தனையும் தெரியுது ஏ உள்ள அன்னைக்கு அருகிலே வந்து நின்று ஏ உள்ள அன்னைக்கு அருகிலே வந்து நின்று ஆசைகள் ரொம்ப உண்டு அத்தனையும் தெரியுது 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 உண்மையை கண்டீரே ஏ உள்ள அன்னைக்கு அருகிலே வந்து நின்று ஏ உள்ள அன்னைக்கு அருகிலே வந்து நின்று ஆசைகள் ரொம்ப உண்டு அத்தனையும் தெரியுது ஆசைகள் ரொம்ப உண்டு அத்தனையும் தெரியுது சந்தன ஒட்டு வச்சு தங்கரப்பு போறேன்னு சந்தன ஒட்டு வச்சு தங்கரப்பு போறேன்னு தாளவதி போறேன்னு தன்னுடைய குரலோசை சத்தம் போட்டு அழைக்குமாங்க தன்னுடைய குரலோசை சத்தம் போட்டு அழைக்குமாங்க மாமியார் என்ன இவன் அத்தையை கூட்டு போனா அங்க ஆமா அத்தனையும் அதான் அத்தை நீயும்